இன்று மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறேன். அது பங்குச்சந்தை அடிமைத்தனம். பல ஆரம்ப ட்ரேடர்கள் அறியாமலேயே இந்த வலையில் விழுந்து விடுகிறார்கள். முதல் அறிகுறி, எந்த அனலைசிஸும் இல்லாமல் ட்ரேடிங் செய்வது. இரண்டாவது, நேரடியாக ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் போன்ற ஹை லெவரேஜ் ட்ரேடிங் பகுதியில் குதிப்பது. மூன்றாவது, லாட்டரி போல பணத்தை இரட்டிப்பாக எதிர்பார்ப்பது. நான்காவது, மார்க்கெட் திறக்க காத்திருந்து தேவையில்லாத ட்ரேடுகளை எடுப்பது. ஐந்தாவது, ரிவெஞ்ச் ட்ரேடிங், ஓவர் ட்ரேடிங் போன்ற உணர்வு சம்பந்த முடிவுகள் எடுப்பது. ஆறாவது, எவ்வளவு பெரிய பண இழப்பு நடக்கிறது என்று புரியாமல் இருப்பது. ஏழாவது, எப்பொழுதும் மார்க்கெட் டெர்மினல், நியூஸ், வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருப்பது. எட்டாவது, இழப்பை மீட்க கடன் வாங்கிய பணத்தை பயன்படுத்துவது. ஒன்பதாவது, பங்கு சந்தை டைரக்ஷன் தெரியாமல் ஓவர் நைட் பொசிஷன் வைத்து கடவுளை பிரார்த்தனை செய்வது. பத்தாவது, தூக்கம், குடும்ப நேரம் மற்றும் மன அமைதியை இழப்பது. 11வது, மேலும் மேலும் கடன் அதிகரித்து பேங்க்ரப்சி வரை போவது. நண்பா, இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உடனே ட்ரேடிங்கை நிறுத்த வேண்டிய நேரம் இது. முதலில் பங்குச்சந்தையின் அடிப்படைகளை கற்றுக்கொள்ளுங்கள். கிரீடி, ஃபியர், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எமோஷன் கண்ட்ரோல் ஆகியவற்றை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பங்குச்சந்தை சம்பந்தமான உங்கள் நேரத்திற்கு வேல்யூ சேர்க்கக்கூடிய வீடியோ பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். அனைவருக்கும் வாழ்த்துகள்.